நீங்கள் கேட்கவிருப்பது 14 முறி. எழுதியவர் ஆ. மாதவன். ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால். டேய், ஒன்னு சொந்த புத்தி இருக்கணும், அதில்ல பெறத்தையா யாராவது சொல்ல கேட்கணும். ரெண்டு இல்லையானா இப்படித்தான் பாத்துக்க. போனது போகுது, நடக்கிற காரியத்தை பாரு. ஸ்டேஷன்ல வர சொன்னான்ல, உள்ளத்தா அவ்வளவும் சொல்லு. அதுக்கப்புறம் வாரது போல வரட்டும். கையில ஏதாவது வச்சிருக்கியா? எங்க இருந்து இருக்க போகுது? இந்தா 2 ரூபாய் இருக்கு. அங்க போலீஸ்காரன் அவன் இவன் என்ன கேட்டாலும் காசு கொடுக்காத. நடந்தது அப்படியே சொல்லு. ஒன்னா உன் தலை போயிராது. எனக்கு கடைக்கு நேரம் ஆயிடுச்சு. வீரையனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. சி, இப்படி ஒரு அவக்கேடா! இதுவரைக்கும் யார் முன்னாலும் போய் தலை சொரிந்து கொண்டு நின்றதில்லை. கடைசியில் இவள் சொந்த பொண்டாட்டி காரணமாக அதுவும் வந்தாச்சு. சவம், மூதேவி. அவ்வளவு தட்டுக்கெட்டு போச்சுன்னு எங்கேயாவது ஓடி போயிருந்தா கூட சகிச்சு போயிருக்கலாம். தூக்கு போட்டு செத்து போனா பார்வதியா? நினைக்க நினைக்க ஒண்ணுமே இல்லையே. வந்து பிரேதத்தை கூட பார்க்கலல்ல. சிகப்பு சேலை மூடி பெஞ்சு மேலே மறுநாள் கருமாதியின் சாமான்கள் தான் இருந்தது. ரொம்ப நேரத்திற்கு பார்வதியா இறங்கி நினைப்பு நெளிஞ்சு வரவே இல்லை. 2 நாள் பொழுது கழிஞ்ச போதுதான் உண்மை உண்மைதானே என்று மனசில் சிதில் அரித்தது. நமவென்று பாஷாணம் தின்ற பெருச்சாளி தண்ணி குடிக்க அலைஞ்சது போல திண்டாட்டம். சிவனண்ணாச்சி 2 ரூபாயும் தந்து காரியமும் சொல்லிட்டு கடைக்கு போய்விட்டார். அவருக்கு ஆரம்ப காலத்திலே நம்ம பேர்ல அப்படி ஒரு கரிசனம். இனி போலீஸ்காரன் கிட்ட அவன் எழுதி வைத்திருப்பதில் ஒப்பு போடணும். எதையெல்லாம் கிண்டி கிண்டி கேட்க போறானோ. கிழக்கே கோட்டையிலிருந்து பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். 15 பைசா பஸ்ஸுக்கு கொடுத்தால் மாதவராயர் சிலைக்கு பக்கத்தில் கொண்டு போய் இறக்கி விடுவான். 1 மைல் கூட இல்லை. Sample complete. Ready to continue?